விவாதம் துவங்க இருக்கிறது. முதலில் எம் கோவிந்தராஜ், பொதுச் செயலாளர், சிம்சன் குரூப் தொழிலாளர் சங்கம் பேசுமாறு அழைக்கிறேன். உழைக்கும் மக்கள் மாமன்ற 34வது மாமன்ற மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் இரா குசேலர் அவர்களே, உழைக்கும் மாமன்ற நிர்வாகிகளே, மற்ற இதர தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, நலமன்ற தோழர்களே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் ஆர்கே அவர்கள் சிம்சன் குரூப்பில் ஏற்கனவே 72லேருந்து 2022 12 ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதில் தலைவர் ஆர்கே அவர்கள் 9 ஒப்பந்தமும் மற்ற இதர தலைவர் 3 ஒப்பந்தம் இப்போ நடந்திருக்கு. இதனால் என்னென்னா, சிம்சனில் தொடர்ந்து கண்டினியூவாக தலைவர் ஆர்கே இருக்கிறதுனாலையும், அதே போல் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அது இல்லாமல் நம்மளோட அதுபோல் ஒரு தலைவரை பற்றி சொல்கிறேன். ஒரு 2008 சிம்சன் சிங்கிள் ஷிஃப்ட் இன்ஜின் அசம்பிளி ஓடிக்கிட்டு இருந்து, அப்போ டபுள் ஷிஃப்ட்டு போடணும் மேனேஜ்மெண்ட்டு சொன்னாங்க. அப்போ போடணும் போது ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எண்ணெல்லாம் வேலைக்கு எடுத்துட்டாங்க. இப்போ போடணுங்கும் போது இல்லை போட முடியாதுங்கும் போது அப்போ கமிட்டி மீட்டிங் போட்டு ஒன்றும் இல்லை, 480 நாள் பணிபுரிந்தவர்கள், கான்ட்ராக்டில் இருந்த டிரைவர்ஸ் இவங்களெல்லாம் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு ஒரே ஒரு மீட்டிங் போட்டு ஒரு நாள் கேன்டீனை பாய்காட் பண்ணோம் குரூப் ஃபுல்லாக. அதுபோல் ஒரு நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் 2008. அதில் 2 to 5 3 மணி நேரம் தான் உள்ளே இருந்தோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஜின் தேவைங்கும்போது தலைவரை கூப்பிட்டு பேசி, அப்போ தலைவர் ஆர்கே தலைமையில் 550 பேர் குரூப்பில் சிம்சனில் ஒரு 350 பேரும், மற்ற நிறுவனத்தில் 550 தொழிலாளர்கள் எம்ப்ளாயிஸ் அண்ணே இல்லாமல் மற்ற தினக்கூலியாக இருந்தவங்க, கவர்மெண்ட் ஏபிபி, இதில் கான்ட்ராக்டில் இருந்த டிரைவரு, எந்தெந்த இதில் இருந்தாங்களோ கேஷுவல் லேபரு, எல்லாரையும் 10 வருஷம் சிஎல்லாக இருந்தவங்க எல்லாருமே தலைவர் நிரந்தரப்படுத்தியிருக்காரு இந்த குரூப்புக்கு. இது ஒரு பெரிய சாதனை. அதே போல் இந்த போனஸ் ஒப்பந்தம், அதுபோல் வேல்யூவில் அதுமாரி 180 தொழிலாளர்கள் முன்னாடி 2010 அதுமாரி 480 நாள் முடித்தவங்களையில் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லும்போது 183 தொழிலாளர்களை ஒரே டைமாக நிரந்தரப்படுத்துறதுக்கு நிர்வாகத்தோடு பேசி ஒரே நாளையிலே அது பேச்சுவார்த்தை பண்ணி 5 வருஷத்தில் அவங்க ஃபுல் பெனிஃபிட் வாங்கி ஃபுல் சம்பளம் ஆணுங்கிறது எங்கள் குரூப்புக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுமாரி எங்கள் குரூப்லேயே மதுரை டாப் 5லேயும் அதுமாரி கான்ட்ராக்டில் இருந்தவங்களை பர்மனன்ட் பண்ணுறதுக்கும் தலைவர் ஆர்கே அவங்க 10-15 வருஷமாக கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தலைவர் அவர்கள் வந்த பிறகு தான் தலைமையை தாங்கி நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் தலைவர் தலைமை கீழில். அதுக்கு தலைவர் வந்ததுனால தான் எங்களுக்கு அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது. அதுமாரி போனஸ் ஒப்பந்தங்கள் இதுமாரி சொல்லலாம். அதுபோல் தலைவர் இதில் இப்போ 3வது தலைமுறை இப்போ 4வது தலைமுறைக்கும் இப்போ வேலை வாய்ப்புக்கு தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார் குரூப் நிர்வாகத்தோட. 4வது தலைமுறை 3 தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறை வேலைக்கு வர போகிறாங்க எங்கள் குரூப்பில் வேலைக்கு. அது தலைவர் ஆர்கேவால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் இது அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஒற்றுமை தான், நலமன்றத்தோட ஒற்றுமை. நம்ம நலமன்ற இயக்க தோழர்கள் நம்ம தலைமையேற்றெல்லாம் பண்ணுறதுனால கூட்டு பேர் நம்மளோட சக்தியை பொறுத்து தான் எல்லாமே வெற்றியடையும். இப்போ 4வது தலைமுறையும் எங்கள் குரூப்பில் வரப்போகுது. இதில் ஒப்பந்தங்கள் எங்களுக்கு லாப நட்டம் எது இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நஷ்டமான இடத்துலையும் ஊதிய ஒரு தலைவர் ஆர்கே போகிறார். அதுமாதிரி போனஸும் பேலன்ஸ் பண்ணி அதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு. இப்போ தலைவர் எங்களுக்கு தொடர்ந்து 96லேருந்து தொடர்ந்து எங்களுக்கு தலைவர் 28 வருஷமாக தொடர்ந்து தலைவராக இருக்கார். என்ன காரணம்? இருக்கிற இதுதான், பாதுகாப்பு தான். இருக்கிறதுனால தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் கிடைக்கும். தலைவர் ஆர்கே வருவாரால் தான். அதே போல் தலைவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் கவிதை. அன்பிற்கும் அறிவிக்கும் அறமும் நெஞ்சில் உறங்கொண்ட எம் தலைவா, சோழர் காலேஜில் தோண்டிய விடிவெள்ளியே, எம் தமிழினத்தின் மைந்தனே, எம் கரிகாலனே,
தோழர்களின் சமூகத்தில் உன் கண்முன் அநீதி நடந்தது. அதை நீ கண்டபோது உன் நெஞ்சு புயலாக பற்றி எழுந்தது. தொழிலாளர்கள் இனத்திற்கு ஒரு இழிவு, அது என் தாய்க்கு இரவு புயலாக இருந்தது. அமைதியாய் இருந்தால் அடிமையாய் இருப்போம் என்று நீ உறுதி கொண்டு அஞ்சா நெஞ்சவுடன் போராட்ட களத்தில் வீரமாய் நின்றாய். தலைவரிடம் போராட்டத்தை ஒப்படைத்துவிட்டு வீட்டில் இருப்பவர் நீயோ இல்லை. போராட்ட களத்தில் முதலில் நிற்பவர் போல் போலீஸ் அதிகாரிகளை உன் வார்த்தையில் வசப்படுத்தினாய். உம்மை போன்ற தலைவர் யாருக்கும் அடிபணிய மாட்டார். தொழிலாளர்களுக்கு தைரியத்தை ஊட்டியும் உணர்வை ஊட்டியும் வளர்த்தாய். கடந்த 60 ஆண்டு காலமாக தன் உயிரை துச்சமாக எண்ணி பல்வேறு போராட்டங்களில் தலைமை தாங்கி தொழிலாளர்களின் வாழ்க்கையை உயர்த்தி சமுதாயத்தில் மதிப்புக்குரிய உழைக்கும் மக்களின் நெருங்கிய தோழனாக உடனிருப்பவர் நீ. 89 வயதை தொட்டுவிட்டாலும் இப்போது நீ தொட்டிப்புடன் இருக்கும் இளைஞர். சக மனிதர்களின் துன்பங்களை மயக்கும் சூரிய தேவா, நீ யுகமாக வாழ்ந்திட வேண்டும். எங்களை இறைவன் தந்த பெரும் சொந்தென்று போராடப்படும் தலைவா, நீ இனிமையாகவும் வலிமையுடன் வாழ வேண்டும். தொழிலாளர்களின் வாரிசுகளுக்காக போராடி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வாழ்ந்திட வேண்டும். பல்லாண்டு வாழ வாழ எல்லா வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பேச உழைக்கும் மக்கள் மாமன்ற இதற்கு நன்றி கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கே பாலசுப்ரமணியம், தலைவர் LMW1 ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் யூனியன், கோயம்புத்தூர் பேசுவார். பேரன்பு மிக்க தொழிலாளர் தோழர்களே, உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் 34வது மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போற்றுதலுக்கும் உரிய உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் நிறுவனர் மற்றும் தலைவரும் கோவை LMW குழும தொழிற்சங்கங்களின் ஒரு சங்க நிறுவனரும் முன்னாள் தலைவரும் தற்போதைய நிரந்தர கௌரவ தலைவருமாகிய ஐயா திரு இரா குசேலர் அவர்களே, உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் துணைத் தலைவர் திரு ரா சம்பத் அவர்களே, உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழர் திரு துரைராஜ் அவர்களே, உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் பொருளாளர் தோழர் திரு வெங்கடேஷ் அவர்களே மற்றும் உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் முக்கிய பொறுப்பாளர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஒசூர் யூனிட் 2 நலமன்ற தலைவர் தோழர் ஜி ராமர் அவர்களே, ஒசூர் யூனிட் 2 அசோக் லைலாண்ட் நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் திரு சக்திவேல் அவர்களே, எண்ணூர் அசோக் லைலாண்ட் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு எம் நாராயணன் அவர்களே, சிம்சன் குரூப் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் திரு எம் கோவிந்தராஜ் அவர்களே, நன்றி நல்கிட இருக்கும் ஒசூர் யூனிட் 1 அசோக் லைலாண்ட் நலமன்றத்தின் நடைமுறை தலைவர் தோழர் காசிநாதன் அவர்களே, இந்த சிறப்புமிக்க மாநாட்டிற்கு வருகை புரிந்து பல்வேறு நிறுவனங்களின் தொழிலாளர் தோழர்களே மற்றும் இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தும் அசோக் லைலாண்ட் நலமன்ற தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் எங்கள் LMW குழுமத்தின் சார்பாகவும் LMW யூனிட் 1 தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தொழிலாளர்கள் சார்பாக ஒரு கவிதை தலைவருக்காக பிறந்தநாள் கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். வாழ்வு தந்த வள்ளலே, வணங்குகிறோம் என்றும் உங்கள் புகழே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், தலைவரே உங்களுக்கு 100 வயது போதாது, இளைய வயதில் வயோதிகர் ஆனோம் நாங்கள், வயோதிக வயதில் இளைஞர் ஆனீர் நீங்கள். அரசியல் மேடையும் அல்ல, சினிமா நிகழ்வும் அல்ல, இது ஆர்கே பிறந்த நாள் விழா, தொழிலாளர்களின் வாழ்வில் சிறந்த நாள். பணம் பெற்று வரவில்லை பகலவனே உமை காண, மேகங்கள் விண்ணை மறைக்கலாம், தொழிலாளர்கள் ஜனநாயக நாள் அரங்கை நிறைக்கும். மலர்கள் தேடி வண்டுகள் வரும்,
நல் மனிதரை தேடி நாங்கள் வந்தோம் ஓசூருக்கு. பெரியார் எனும் தலைவரை பார்த்ததில்லை, தொழிலாளர்களின் பெரும் தலைவராய் உம்மை பார்த்தோம். 1000 பிறைகள் கண்ட ஆசானே, எங்கள் ஈசனே. ஓய்வறியாய் இளைஞர் நீங்கள், ஓய்ந்து விட மாட்டோம் நீங்க இருக்க நாங்கள். களம் பல கண்ட தலைவரே, உங்கள் நலம் வேண்டி நின்றோம். தள்ளாத வயதில் தளராத நடை, உமக்கு பின்னால் எத்தனை தோழர்கள் படை. மனம் மாறிய மாமேதையே, மரியாதை செய்கிறோம் உங்களுக்கு, நன்றி. கோவை LMW குழும தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டு அறிக்கையை படித்ததில் அதில் தொழிலாளர் வர்க்கத்திற்கு பல்வேறு பலன்களும் சலுகைகளும் பாதுகாப்பும் தொடர்ந்து நடந்தேறி வருவதை அறிந்து தலைவர் RK அவர்களை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். இயக்க அறிக்கையில் சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவில் 1996க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு தொழிலுடைய நிலை வேறு மாதிரியாகும். 96க்கு பின்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில் முறைகள் மாறி உள்ளது. அதன் அடிப்படையில் தலைவர் அறிக்கையின் பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றி தெரிந்து அதனுடைய உலகத்தினுடைய போர்க்கை வைத்து நம்மளுடைய பொருளாதாரம் மாறுங்கிறத அறிஞ்சு இப்போ நம்மளுடைய அறிக்கையில் ரஷ்யா உக்ரைனை போரை பற்றியும் இஸ்ரேல் காசா போரை பற்றியும் சீனா தைவான் இடையே இருக்கக்கூடிய பதற்றத்தை பற்றியும் இதனால் ஏற்படும் பொருளாதார தேக்கங்கள் அதனுடைய வீழ்ச்சியை பற்றியும் தெரிந்து ஒரு தொழிற்சங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவராக நம்ம ஐயா RK அவர்கள் நமக்கு அமைந்திருக்கிறார் என்பதை பெருமைகளுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அறிக்கையில் நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக நமது ஒவ்வொரு நிறுவனத்திலும் என்னென்ன செயல்பாடுகள் நமது இயக்க நண்பர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறோம் என்று ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் இடங்களில் ஒவ்வொரு கம்பெனியாக விளக்கி இங்கே கூறப்பட்டுள்ளது. அதை தயவுசெய்து எங்கள் சார்பாகவும் இந்த இயக்க அறிக்கையை முழுமையாக படித்து என்னென்ன விஷயங்கள் நம்மால் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு பணி பாதுகாப்பு அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் RK அவர்களை பற்றிய எனது சிந்தனைகளில் உதித்த சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய தொழிற்சங்க வரலாற்றில் மூத்த முன்னோடி வாபு சிதம்பரனார் அவர்கள் பெரும் செல்வந்தராக பிறந்து ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் உழைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் கப்பல் கட்டி வணிகம் செய்து கப்பலோட்டிய தமிழன் என்ற அடைமொழியோடு வாழ்ந்தவர். அத்தனை சொத்துக்களையும் தொழிலாளர்களுக்காக இழந்து கோவை சிறையில் செக்கிழுத்து அதனால் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்பட்டார். தன்னலம் கருதாமல் அத்தனை சொத்துக்களையும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக இழந்தவர். அதை போன்றே இன்று இந்தியாவில் உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டும் தன்னையே அர்ப்பணித்து கொண்டும் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தை தொழிலாளர் வர்க்கத்தின் மேம்பாட்டிற்காக கொடுத்த கொடை வள்ளல் தொழிற்சங்க மாமேதை ஐயா RK அவர்கள் உழைக்கும் மக்கள் மாமன்றத்திற்காக 4 தளங்கள் கொண்ட கட்டிடம் கட்டி இன்று கோவை மற்றும் ஓசூர் போன்ற தொலைதூர தொழிலாளர்கள் வந்தால் தங்கி சங்க பணிகள் செய்யவும் இயக்க பணிகள் ஆற்றிடவும் பல்வேறு உதவிகளை செய்துள்ளார். தற்போது எங்கள் சங்க ஒப்பந்த கோரிக்கை பட்டியலிலும் தொழிலாளர்களை நிரந்தரம் செய்தல், நிரந்தர வேலைகளில் நிரந்தர ஆட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் சம வேலைக்கு சம சம்பளம் கோரிக்கையும் வாரிசு வேலை முறை அமுல்படுத்த வேண்டும் எனவும்
ஓய்வு வயது 58 60 உயர்த்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றவும், ஊதிய உயர்வில் எங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து தருவார் என்று கோவை LMW குழும தொழிலாளர்களுக்கு தலைவர் ஆர்கே மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. சென்னை, ஓசூர் தொழிற்சங்கங்களில் செயல்படுத்தியது போல மிகச்சிறப்பான ஒப்பந்தம் கோவையில் எங்களுக்கும் ஏற்பட வழிவகை செய்ய வேண்டும் என LMW குழும தொழிலாளர் சார்பில் இந்த மாநாட்டு தலைவரும் எங்கள் சங்கத்தின் நிரந்தர கௌரவ தலைவருமான ஒப்பந்த நாயகன் ஐயா ஆர்கே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உழைக்கும் மக்களின் ஒப்பற்ற தலைவர், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஓய்வறியாமல் உழைக்கும் உழைப்பாளி, தொழிற்சங்க போராளி ஐயா ஆர்கே அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 4ஆம் தேதியை தொழிற்சங்க ஜனநாயக நாளாக கொண்டாடி வருகிறோம். இன்று 89வது பிறந்த நாள் கண்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரோக்கியமாக வாழ்ந்து தொழிலாளர்கள் வர்க்கத்தை தரத்தை மென்மேலும் உயர்த்திட தொழிலாளர்களுக்கு பணியாற்றிட வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் 34வது மாநாட்டில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, தலைவருடைய 89வது பிறந்தநாளை ஒட்டி சூப்பர் சிங்கரில் பாடி பாராட்டு பெற்ற மோகனஸ்ரீ அவர்கள் தலைவரை வாழ்த்தி ஒரு 2 நிமிடம் ஒரு பாடலை பாடுவார். மோகனஸ்ரீ பிளான் டு இளவனுடைய மகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உட்காந்து போட்டோ எடுத்து அடுத்ததாக இயக்க அறிக்கையின் மீது விவாதம். பி. சக்திவேல், பொதுச் செயலாளர், அசோக் லேண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன்.
யூனிட் 2 ஓசூர் அவர்கள் பேசுவார்கள். பல்வேறு தமிழ்நாட்டின் தமிழ் மண்ணில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களே, ஓசூர் அசோக் லேலண்ட் யூனிட் 1, யூனிட் 2, சிபிபிஎஸ் மற்றும் தணிக்கையாளர் நலமன்றம், தொழிலாளர் நலமன்றம் யூனிட் 1, சிபிபிஎஸ் இணைந்து இந்த 34வது மாநாடை ஓசூரில் திட்டமிட்டோம். இந்த மாநாட்டுக்கு ஓசூரில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்கங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் ஓசூரில் இருக்கக்கூடிய அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி தோழர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளீர்கள். உங்கள் அனைவரையும் அசோக் லேலண்ட் யூனிட் 2 சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, மேலும் நம்முடைய உழைக்கும் மக்கள் மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று, மேலும் சூரியன் தன்னைத்தானே எரித்து கொண்டு உலகிற்கு பிரகாசம் அளிப்பது போல நமக்கெல்லாம் 60 ஆண்டுகள் நம்மளையெல்லாம் பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் ஆர்கே அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அசோக் லேலண்ட் நிறுவனம் என்பது ஓசூர் ஒரு தாய் நிறுவனமாக இருந்திருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட தொழிலாளிகள் ஓசூர் ஒரு நாளைக்கு வந்தார்கள். அவர்கள் வரும் பொழுது அந்த சம்பள வித்தியாசங்கள், சில பிரச்சனைகள் எழும் பொழுது கூட அவர்களுக்கான தனி சலுகைகளை பெறுவதற்கு முற்பட்டிருந்தால் அது கிடைத்திருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளிகளுடைய நலனை கருதி ஒன்றாக இணைந்து பல்வேறு போராட்டங்களை தலைவர் ஆர்கே அவர்களின் தலைமையின் கீழ் வழிகாட்டுதலின் கீழ் கையில் எடுத்தார்கள். அதன் விளைவாக 6 மாத போராட்டங்களை வெற்றிகரமாக செய்து ஒரு அற்புதமான ஒப்பந்தங்களை உருவாக்கினார்கள் எங்களுடைய முன்னோர்கள். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் பணியில் சேரும் பொழுது எங்களுடைய மூத்த தோழர்கள் நிரந்தர தொழிலாளர்களை தவிர வேற யாருமே அந்த ஆலையில் பணி செய்தது ஒருவர் கூட இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் 2600 தொழிலாளிகள் அந்த அசோக் லேலண்ட் யூனிட் 1 பணிபுரிந்தோம். அப்பொழுதெல்லாம் நிரந்தர வேலைகளில் நிரந்தர ஆட்களை வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளே இல்லை. அப்போது இருந்தது ஒன்றுதான் இருந்தது, உரிமைகளை பாதுகாப்பது, மேலும் உரிமைகளை பெறுவது, சலுகைகளை பெறுவது, ஒரு சுபட்சமான சூழலில் பணியிடத்தை மாற்றுவது என்பதுதான் அடிப்படையான ஒரு வேலை திட்டமாக இருந்தது. அப்படித்தான் அசோக் லேலண்ட் ஆலைகள் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு வளர்ச்சிகள் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த 15 ஆண்டுகளில் மட்டும்தான் எப்படி நமக்குள் நாம் தொழிலாளி வர்க்கமாக நாம் ஒருங்கிணைந்தாலும் கூட பல்வேறு ஜாதிகளாக பிரிந்திருக்கிற மாதிரி தொழிலாளிகளுக்குள்ளே கான்ட்ராக்ட், கேஷுவல்ஸ், நீம்ஸ், இந்த மாதிரி பல்வேறு குழுக்களை முதலாளி வர்க்கம் உருவாக்கிவிட்டது. அதனுடைய விளைவு இன்னைக்கு சங்கங்கள் பலவீனம், தொழிற்சங்கத்துக்கு பின்னடைவு, மத்திய தொழிற்சங்கங்களுக்கு பின்னடைவு, அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவரத்தை நம்ம இப்போ பார்க்க முடியுது. தலைவரை லாஸ்டா ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தலைவரோட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆனா கடைசியா சொன்னாரு, ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா, அதை உருவாக்குறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு
காந்திய பல்வேறு அது எப்படி வந்து இந்தியாவை ஒரு இவ்வளோ மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றி அடைஞ்சாரு, நேரு அது எப்படி பக்கத்துலமாக இருந்தார் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் எங்களோட வந்து பகிர்ந்துட்டார். மேலும் நீங்கள் ஈழத்தினுடைய பிரபாகரன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவர் வந்து தலைவரை வந்து முதல்ல 4 குழுக்களாக அவங்க இருக்கக்குள்ள வந்து தலைவருடைய ஆஃபீஸில் வந்து சந்திச்சாராம் பிரபாகரன். அப்போ தலைவர் சொன்னாராம், அதாவது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நிற்க போறீங்க, அதன் மூலியமாக வந்து நீங்கள் ஒரு விடுதலையை அடையணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் 4 பேரும் தனித்தனியாக இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாத்தியமான ஒரு சூழலாக இருக்காது, நீங்கள் 4 பேரும் முதல்ல ஒன்றா தேகிறது தான் அடிப்படையானது விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லி பிரபாகரனுக்கு புரிய வச்சாராம். அந்த மாதிரி ஒற்றுமையை வந்து ஆழமாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து தொடர்ந்து மனிதர்களுடைய எண்ணங்கள் பல்வேறு வித்தியாசமாக இருந்தாலும் கூட, நமக்கு பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் கூட, அந்த ஆர்கேங்கிற அந்த ஒற்றை புள்ளி அவருடைய கொள்கை, அந்த கோட்பாடு தத்துவங்கள் வந்து நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. அதன் மூலமாக தான் இந்த மாநாடு கிட்டத்தட்ட 1500 தோழர்கள் வந்து உருவாகி இருக்குது. மேலும் தலைவருக்கு வந்து பொறுத்தவரையிலும் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தொடங்கிய அந்த தொழிற்சங்க அமைப்புங்கிறது வந்து ஒரு பல்வேறு தொழிற்சங்கங்களாக வந்து இருந்தக்கூடிய இந்த சூழலை மாற்றி ஒரு ஆலைக்கு ஒரு சங்கம் என்கின்ற அடிப்படை கொள்கையை கொண்டு வந்து அது தமிழ்நாடு ஃபுல்லா விதைச்சு அதை அறுவடை செஞ்சவர் தலைவர் ஆர்கே அவர்கள் தான். மேலும் அது மட்டும் இல்லாம வந்து அனைத்து ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார். இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா, இது ஒரு சாதாரணமான ஒரு பின்னணியிலிருந்து வந்துட முடியாது. பல சிறைகள், உலக நாடுகளுடைய பயணம், பல தலைவர்களை சந்திப்பு, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, மத்திய தொழிற்சங்களுடைய ஆதரவு, இப்படி பல்வேறு விஷயங்கள், சட்ட மேதை, நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், இதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு மனித அமைப்புங்கிறது உருவாகுமாங்கிறது செஞ்சா கூட உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த மண்ணுக்கு ஒரு கொடையாக வந்து கடவுள் வழங்கியிருக்கிறாருங்கிறத நாம பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய இந்த கொள்கை கோட்பாடு தத்துவங்கள்ல வந்து, அதாவது கான்ட்ராக்ட் முறை ஒழிப்பு, அவுட் சோர்சிங் ஒட்டுமொத்தமாக நீக்குவது, சம வேலைக்கு சம சம்பளம், இப்படி அவருக்கான அந்த கொள்கை அளவுகளான செயல்கள் வந்து நீண்டுகிட்டே போகுது. இதுல பல பரிமாணங்கள்ல அவர் வேலை செஞ்சாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறது வந்து இந்த 15 ஆண்டுகள் நாம தொழிலாளிகளுடைய காலகட்டங்கள்ல நிரந்தர தொழிலாளிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு நிரந்தரமான வேலைகளை நிரந்தரமற்ற தொழிலாளி எண்ணிக்கையில் வெகு எண்ணிக்கையில் மாறி போறக்கூடிய இந்த சூழலை வந்து நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் அவர் வருத்தப்படுறதும் வேகப்படுறதையும் பார்க்கக்குள்ள நமக்கே சங்கடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. அதாவது நான் கடைசியாக வந்து இங்கே நாம சென்னை போகல ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க, நீர் நெருப்பை அணைக்கும், தர்மம் பாவத்தை தொலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து நபிகள் நாயகன் போட்டு எழுதியிருந்தாங்க. எதுக்காக நாம் அதை சொல்றோம்னு சொன்னா, நாம் இருந்த காலகட்டத்தில் நிறைய பாவங்கள் நடந்துருச்சு. அதனால நாம் அந்த தர்மத்தை கொடுத்து தான் இந்த பாவத்தை அழிச்சாவங்கிற நிலைமை நமக்கு எல்லாத்துக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. தலைவர் சொல்லக்கூட சொன்னாரு, நான் எவ்வளவு காலம் இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா நாம ஒரு பேரழிச்சியாக அவருடைய தத்துவங்களையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் எடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையா இருக்கிறதா இந்த மாநாட்டில் நம்ம உணரணும். அது ரொம்ப அடிப்படையான விஷயமா நாம பார்க்கிறோம். மேலும் தலைவர் என்கிட்ட பேசக்குள்ள அந்த குசேலருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு கூட சொன்னாரு. அதாவது கிருஷ்ணரும் அந்த குசேலரும் ஒன்னா சேர்ந்த நண்பர்களா இருந்ததுக்குள்ள ஒரு 29 பட்டாணியை மறைச்சு வச்சுட்டாராம். அதனால 29 குழந்தைகள் பிறந்து நீ ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்லி அந்த கஷ்டத்தை ஆட்படுத்துறதுனால பல கஷ்டங்களை துயரங்களை சந்திச்சு வந்து கடைசியா வந்து அவருக்கு அதாவது நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அந்த கிருஷ்ணன் உருவாக்கினாராம். அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் நான் பிறந்து வளர்ந்து அப்படி வந்ததுனால எனக்கு எங்க மாமா அந்த பெயரை வச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. அதனால அந்த தாய்க்கு, அவரை வளர்த்த வந்து அக்காவுக்கு, நம்மளுடைய தலைவருடைய அம்மாவுக்கு, இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பக்கபலமா இருந்து இது பண்ணனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பல விறகுகள் சேர்ந்து எரிஞ்சு ஒரு அரிசி சோறாகுது. அந்த மாதிரி தான் அவருடைய பல உழைப்புகள் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து நாம இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை உருவாக்குறதுக்கான சூழல் வந்து அது ஏற்பட்டிருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி பருந்துகளிடமிருந்து அந்த தாய் கோழி வந்து தண்டி குஞ்சுகளை பாதுகாக்கிறது மாதிரி 60 ஆண்டுகள் நம்மளை எல்லாம் பாதுகாத்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசான், ஒரு தொழிற்சங்க ஆசான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியெல்லாம் பாதுகாத்ததுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நிறைவாக வாழக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட இந்த 20 மாதங்களில் நாங்கள் இந்த ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அசோகனுடைய பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அடிப்படையா இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய ஒப்பந்தங்களை யாராவது போட்டு போயிடுறான். அதையெல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டதை மாற்றி அமைக்கிறது அடிப்படை தேவையாகிறதுக்கு அதுக்கான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்படிதான் கிட்டத்தட்ட நாம ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும் அசோகலையில் அப்படின்னு சொல்லி வந்து ஒப்பந்தம் இருக்கு. பவர் செட்டவுனா வேலை இல்லைங்கிறது ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்படி பல ஒப்பந்தங்களை தொழிலாளிக்கு விரோதமாக, தொழிற்சங்கத்துக்கு விரோதமான பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதை தொழிலாளிகள் என்ன பண்றாங்க, அந்த சூழல்ல அந்த பணத்தை வந்து பெறறதுக்காக அதை ஏத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தலைவர் ஆர்கேவை கொண்டு வந்ததெல்லாம் திரும்ப பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட அந்த சண்டே ஒர்க்குங்கிறது 48 மணி நேரத்துக்கு மேல வந்தா நீ டபுளா கொடுக்கணுங்கிறது அடிப்படை உரிமைடா அப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்திட்ட நின்று அது அதுக்கான சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 5000 தொழிலாளிகளை கான்ட்ராக்ட் தொழிலாளி வெளியே நிறுத்தி வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அந்த சண்டே ஒர்க்குக்கு ஒரு முடிவு வந்து அவனுக்கு சமட்டி அடி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து அந்த சூழல கூட தலைவர் கிட்டத்தட்ட அங்கிருந்து வந்துட்டு இருக்குள்ள ஒரு போலீஸ் ஒரு பக்கம் வந்துருச்சாங்க, நிர்வாகம் ஒரு பக்கம் வந்துட்டான். ஒரு 5000 தொழிலாளிகள் வந்து அந்த கேட்டை முற்றுகிறக்கூடிய நேரத்தில் கூட நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பேசி ஒன்று பண்ணோம். தலைவர் சேரை போட்டு தலைவர் வரான்னு சொன்னாவே கொஞ்ச நேரம் வந்து அவனுக்கு அச்சுறுத்தி அப்படி பயமுறுத்தலான்னு சொல்லி அந்த சேர் போட்டு அவனுங்களை பயமுறுத்தணும். அதுக்காக நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை வெற்றி அடைக்கணும். திரும்ப இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை முயற்சி பண்ணா அதுலயும் அவனை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதுலயும் ஒரு வெற்றி அடைய செஞ்சாரு. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இன்னைக்கு அவர் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியப்படுறது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நாங்கள் 1200 பேர் இந்த நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை இருக்கிறோம். 4000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி, கேஷுவல் தொழிலாளி இருக்கிறோம். ஆனா நாங்க 1600 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2600 பேர் இருந்தோம்னு சொன்னா அன்னைக்கு போராட்டத்தில் முன்னாடி இருந்த 300 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அதே 2500 பேர் இருந்தா அன்னைக்கு 600-700 பேர் வந்து அந்த இடத்துல முன்னாடி நின்று இருப்பாங்க. தொழிலாளிகளுடைய எண்ணிக்கைங்கிறது தான் வலு. அதை வைத்துதான் நிர்வாகத்திட்ட எதையும் பெற முடியும். அதுதான் அடிப்படையானது. அதுதான் தொழிற்சங்கத்தை வந்து மேலும் வளர்ச்சியாக்குங்கிறது தான் அடிப்படையானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் அதே மாதிரி வந்து எதிர்காலங்கிறது வந்து பல்வேறு நவீனமயமான பல்வேறு இயந்திரங்கள் வருது. அதன் மூலமாக வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் பல்வேறு வண்டிகள் வாகனங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இதனால வேலை இழப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நமக்கு நெருக்கடியா இருக்கிறது வந்து இந்த மாதிரி நிரந்தரமற்ற ஆட்களை பணியமர்த்துவது ஒரு பக்கம். இப்படி நிரந்தர தொழிலாளிகள் எண்ணிக்கைங்கிறது சொற்பமாக குறைய அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்குது. நம்ம லேபர் ஆபீஸில் போய் நான் பார்த்து பேசக்கூட லேபர் ஆபீஸ் சொல்றாரு, அதாவது ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே சட்ட தொகுப்பை நாளாக்கிட்டான். அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்குது. ஆனா எப்படி வந்து இந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு போறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் தலைவர் ஆர்கே தலைமையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்களா போறக்கூடிய நிலைமை ஏற்படுங்கிற ஒரு அச்சம் இப்போ இருக்கிறது யதார்த்த உண்மை. சொல்றாரு அவர் அந்த லேபர் ஆபீஸரே சொன்னாரு, ஆல்ரெடி வந்து பல சட்டங்கள் வந்து முன்னாடி நிக்குதுங்க உங்களுக்கு. இன்னும் நீங்க வந்து 6 மாசம் அந்த 6 வருஷம் வேலை, 3 வருஷம் வேலை, 4 வருஷம் வேலை, இதுக்கு இவ்வளவு சம்பளம் பேக்கேஜ், நீ ஒரு நீண்ட நாள் வேலை செய்யற அளவுக்கு ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு நிலைமையை உருவாக்குறதுக்கான திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் தாரவார்க்கப்பட்டிருக்கிறது. அரசு துறைகள் எல்லாம், மாநில மத்திய அரசு துறை பொறுப்புகள் எல்லாமே, துறைகள் எல்லாமே வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். சட்ட திருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி முதலாளித்துவங்கள் அத்தனை பேரும் வந்து கான்ட்ராக்ட் கேஷஸ் கொண்டு போகக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு எதிர்காலம் நமக்கு பின்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட இப்பயே வந்து என்ன சொல்றான்னு சொன்னா 1 கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வந்து தமிழ்நாட்டு நிலவரதா வந்து சொல்றாங்க. 1972 2% இருந்தக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு இன்மைங்கிறது இப்போ 7% இருக்கிறதா வந்து சொல்றாங்க. தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல தொழில்கள் வளர்ந்து வந்திருக்குது, பல முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் தொழிலாளிகள் எண்ணிக்கை வந்து நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை வந்து ரொம்ப சொற்பமாக குறைஞ்சிட்டு கூடிய ஒரு அவர நிலையை இன்னைக்கு பார்க்க முடிய ஒரு சூழல் இப்போ இருக்கிறது. இதை இடஒதுக்கீடுல எப்படி வந்து ஒரு கீழ்த்தட்டு இருக்கக்கூடிய மக்கள் மேல்தட்டுக்கு சமநிலை அடையிறதுக்கு இடஒதுக்கீடு எப்படி நமக்கு பயன்படுதோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து இன்னைக்கு வந்து இந்த தொழிலாளி பத்திரத்தில் ஒரு எல்லாத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து அது ஒன்னா சமமான சம்பளத்தையோ அல்லது நிரந்தர ஆட்கள் வேலைக்கு என்னைக்கையோ உயர்த்தது கொண்டு வரதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு தேவையா இருக்கக்கூடிய சூழல் இப்போ நிலவரத்தை நம்ம பார்க்க முடியுது. தலைவர் ஆர்கேவை பொறுத்து வரலாம் நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, அத்தனையும் தெரிந்த அற்புதமான தலைவர் அவர்.
அவரை வைத்துக்கொண்டு நாம் பல முன்னேற்றங்களை நாம் அடைந்திருக்கிறோம். அசோக் லேலண்ட் பொறுத்தவரையிலும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த 20 மாத காலத்தில் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை 1 லட்சம் போனஸை பெற்றுக் கொடுத்தார். அடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா உருவாக்கினார். 1,93,490 ரூபாய் எல்லா தொழிலாளிகளும் அசோக் லேலண்ட் தொழிலாளிகளும் பெற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறமாட்டி உலக இந்தியாவிலேயே வந்து ஆட்டோமொபைல் துறையில் வந்து 2,61,10 ரூபாங்கிறது ஆட்டோமொபைல் இந்தியாவிலேயே அதிகப்படியான போனஸை பெற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் தலைமையாக வெற்றுக்கொண்டோம் என்பது கொண்டு பெருமை அடைய வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு சொன்னா இப்ப என்ன சொன்னா நிரந்தர வேலைகளை நிரந்தர நாட்களை பணியமர்த்துங்கிறது அடிப்படை உரிமைடாது, சட்ட உரிமை, அது நியாய உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 6 சங்கங்களை கூட்டி அதுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபடுத்தினார். அதனுடைய விளைவாக முதற்கட்டமாக 53 பேர் வந்து படிப்புக்கேற்ற வேலை இறந்த ஒரு குடும்பத்திற்கு வரும் 15ஆம் தேதி அத்தனை பேர் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அசோக் லேலண்ட் யூனிட் பகுதியில் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு. மேலும் இந்த 15ஆம் தேதிக்கு மேல நிரந்தரமான வேலைகளில் நிரந்தர ஆட்கள் வாரிசுகள் பிடிசி உட்பட பல தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்கான சங்கம் அதுக்கான தலைவர் வழிகாட்டுதல் பல்வேறு முயற்சிகள் நாம் ஈடுபட்டு வந்து 15ஆம் தேதிக்கு மேல நாம் ஒரு பேட்ச்ங்கிறது வந்து இந்த நிறுவனத்தில் முதல் வாசலாக வழியாக அதை திறக்கக்கூடிய ஒரு சூழலை தலைவர் தலைமையில் நாம் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதாவது நாம அடிக்கடி நம்ம சொல்றது அதுதான். அதாவது பட்டுக்கோட்டை வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, குட்டியாடி தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம். குட்டியாடி தப்பிச்சிருச்சுன்னா குள்ள நரிக்கு தான் கிடைச்சிருப்போம். குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கட்ட மனிதனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை வந்து தொழிலாளர்கள் பற்றி அற்புதமான ஒரு 29 ஆண்டுகளே வாழ்ந்த அற்புதமான கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவர் அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. அதனால மனித வாழ்க்கைங்கிறது இருக்கிற காலங்களில் நாம் என்ன செய்யறங்கிறத ரொம்ப முக்கியமானது. அப்படி அவர் இருந்த காலங்களில் தலைவர் ஆர்கே அவருக்கு இருக்கக்கூடிய இத்தனை காலங்களிலும் ஒவ்வொன்றும் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த மாதிரி அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்ட தலைவர்களும் பொறுப்பாளர்களும் உண்மையும் நேர்மையுமாக செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது உணரணும். அவர் வழியில் நம்ம பின்பற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை நம்ம இருக்கிறத உணரணும். நேரம் காலம் பார்க்காமல் அவர் எப்படி அவர் உழைக்கிறாரோ அதில் பாதி உழைக்கிறதுக்கு நாம் தயாராக வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஓசூல் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கிட்டத்தட்ட ஒரு 12-13 தொழிற்சங்கங்களை ஓசூல் நாங்கள் நினைச்சு ஒருங்கிணைச்சிருக்கோம். பல தொழிற்சங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அதே மாதிரி கோவையில் ஒருங்கிணைக்கிறது, சென்னையில் ஒருங்கிணைக்கிறது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழல் ஆர்கே தலைவர் அவருடைய வழிகாட்டியில் நம்ம முயற்சியில் நம்ம ஈடுபடணும். அது நம்ம அடிப்படையான தேவை என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு திரும்ப சொன்னதுதான். நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி 4000 பேர் கிட்டத்தட்ட ஒரு நாள் சம்பளத்தை அவன் இழந்துட்டான். எங்களுக்கு சம்பளம் இழப்புங்கிறது பெரிய மாற்றம் கிடையாது. அவனுக்கு 400 ரூபாய் சம்பளத்தை இழந்துட்டானேன்னு சொல்லி 7.5 லட்சம் ரூபாய் நாங்கள் ஒரு போனஸுக்காக கொடுத்த நன்கொடையில ஒவ்வொரு கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கும் 200 ரூபாய் கொண்டு போய் குடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இப்ப என்ன சொல்லிருக்காரு? இந்த லாஸ்டா இப்ப நாங்கெல்லாம் போய் பேசக்குள்ள 40 லட்சம் அசோக் லேலண்ட்ல இருந்து கொடுத்திருக்கூடிய அந்த தொகையுமே வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கும் வந்து நீங்க 500 ரூபாயா பிரிச்சு கொடுங்க. அவனுக்கு சட்டப்படி வந்து 36,010 ரூபாய் போனஸ் வரணும். அதுக்காக நீங்க போராட மாட்டேங்கிறீங்க. இந்த பணத்தை நான் என்ன உங்களுக்கு என்ன நான் புரோக்கரா மீடியேட்டரா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்கிறாரு. அதனால நான் அது மட்டும் இல்லை, நான் வெறும் சும்மா கூலம் மோரும் குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வள்ளல், அப்படிப்பட்ட ஒரு கொடை ஆசான், அப்படிப்பட்ட ஒரு நபரை மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் மாதிரி அதே மாதிரி வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்று சொல்வது போல ஒரு மார்க்ஸ் ஆங்கல்ஸ் போக சேகுவாரை போல லெனினை போல அடுத்தது வாவுசி போல சிங்காரவேலரை போல ஒரு புரட்சிகர ஒரு தலைவனை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அருங்கொடையை நம்ம பயன்படுத்தி அவர் வாருகின்ற காலங்களெல்லாம் நம்மளுடைய வளத்தை மட்டும் இருக்கக்கூடிய உரிமைகளை சலுகையும் பாதுகாத்து மேலும் சலுகைகளை பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளையுமா லட்சக்கணக்கான நிரந்தர தொழிலாளி வருவது அடிப்படையான தேவை. அதுக்கு முன்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்குது. பல்வேறு பாவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்க தொழிலாளி வர்க்கம்ங்கிறது ஒரு வழிகாட்டியாக இருக்கு. இதை மாற்றி அமைக்கணும் சொன்னா போராட்டங்களை தவிர வேற வழி இல்லை. இழக்காமல் எதையும் அலைய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்பார்கள். அதனால சில போராட்டங்களை முன்னெடுக்காமல் அதுக்கு தீர்வில்லை. முதலாளிகளுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக போராடுடைய அவசியம் தேவையும் இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து
திரு எம் நாராயணன், பொதுச் செயலாளர், அசோக் லேண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் எண்ணூர் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா காலையில் கிளம்பும்போது ரைட் டைம் கிளம்பிட்டோம். ஆனால் மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. வந்து சேரத்துக்கு காலதாமதம் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. இந்த 34வது உழைக்கும் கட்டணத்தின் 34வது மாநாட்டிற்கும் தலைவர் அவர்களின் 89வது பிறந்தநாளை ஒட்டி நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டதற்கும் திரு ஆர்கே அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற திரு ராமர் அவர்களுக்கும், இயற்கை அறிக்கை வாசித்து அமர்ந்திருக்க திரு துரராஜ் அவர்களுக்கும், மற்றும் இயற்கை மீது விவாதம் நடத்தி அமர்ந்திருக்கின்ற திரு சக்திவேல், திரு பாலசுப்ரமணியம், திரு கோவிந்தராஜ் மற்றும் அனைவருக்கும், சிறப்புரையாற்ற இருக்கின்ற திரு ஆர் குசேலர் அவர்களுக்கும், மற்றும் நன்றுரை இருக்க திரு காசிநாத் அவர்களுக்கும், மற்றும் தொழிலாளர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முக்கியமாக இந்த இயற்கை அறிக்கையில் மெயினாக நம்ம பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நிரந்தர வேலையில் நிரந்தர ஆட்களை வைக்கணும். அதுதான் தாரக மந்திரமாக இப்போ நம்ம எடுத்து செயல்படுத்தி நிற்கிறது. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் லேபருக்கு அவங்களையும் சம வேலைக்கு சம ஊதியன்ற சப்ஜெக்ட் இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கட்டமாக வாழ்வூதியத்தை பெற்று தருவது. இதுதான் நம்மளோட இயற்கை அறிக்கையில் பிரதான பிரச்சனையாக நம்ம வருங்காலங்களில் அதை நம்ம மீட் பண்ண போகிறோம். அது எப்படி வென்றெடுக்க போகிறோம், இதுதான் நம்மளோட முக்கியமான சரத்தாக இருக்குது. அதுக்கு அசோக் லைலண்டில் நம்ம நிறைய உதாரணத்தை நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதன் அடிப்படையில் நிர்வாகத்தை எல்லா இடத்துலையும் நிரந்தர ஆட்கள் வைக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ஆர்கே அவர்கள் தான். ஏன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. 10 வருட காலத்துக்கு பிறகு இப்போது தான் நிரந்தர வேலையில் நிரந்தர ஆட்களை வைத்துக் கொள்வது என நிர்வாகம் ஒத்துக்கொண்டது. அது தலைவரோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அது நம்மளுக்கும் அந்த சக்ஸஸ் தான். ஏன்னா நம்மளோட பசங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதில் அமையுது. அதுக்கு அடுத்ததாக கான்ட்ராக்ட் லேபர்ஸில் அவங்களுக்கு வாழ்வூதியம் பெற்றுத்தரணும். அதையும் முன்னிறுத்தி நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இனிமேல் கண்டிப்பாக இருக்குது. அது எனக்கு கண்டிப்பாக காலப்போக்கில் அதையும் வெற்றி அடைவோன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா பல்லாவரத்துலேயும் அசோகலையும் வாரிசு வேலை வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை 2 ஆண்டுகள் பணி நிரந்தரத்தில் 2 ஆண்டுகள் வேலை செஞ்ச பிறகு அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை நம்ம நடத்தின்னு இருக்கிறோம். அதை வென்றும் வந்துன்னு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகின்னு இருக்கிறோம். இதை காலப்போக்கில் நம்ம வெற்றி அடைவோன்றதை இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். அசோக் லைலண்டில் நம்ம எல்லாமே நிறைவாகிடுச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் போனஸ் நிறைவாகிடுச்சு, சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவாகிடுச்சு. தலைவரோட கோரிக்கையான சம ஊதியத்தை இது படுத்தணுன்றத ஒரு பெரும்பான்மைய பகுதியை ஸ்ரீபெரும்புத்தூர் பவுண்டரியில் நிறைவே ஏற்றிருக்காரு. இது காலப்போக்கில் அடுத்தடுத்த ஜோனல்லையும் அது பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம எல்டிஎஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அடுத்தது எல்டிஎஸ் நம்ம மேலே நம்ம இயக்கத்தில் எல்லாருமே இணைஞ்சு இருந்தால் கூட நம்ம மேலேயே நம்ம இருக்கிற தோழர்களுக்கு நிறைய அவநம்பிக்கை இருக்குது. அதை போக்கும் விதமாக இருக்கணுன்றதுனால தான் என்னோட இந்த பேச்சை நான் தொடர்றேன். நம்ம அசோக் லைலண்டில் நிறைய அக்ரிமெண்ட் நடந்தாலும் எல்டிஎஸ் முன்னால் எல்டிஎஸ்க்கு அப்புறம் ஏஎல்டிஎஸ்க்கு முன்னால் ஏஎல்டிஎஸ்க்கு அப்புறம்னு இருக்குது. ஏஎல்டிஎஸ் தான் பிரதான மாற்றத்துக்கு உண்டாக்குச்சுன்றது எல்லாருக்கும் நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஏஎல்டிஎஸ் உருவானத்துக்கு முதல் காரணம் 2006 அசோக் லைலண்ட் எண்ணூரில் போட்ட எல்டிஎஸ் தான். அதோட பரிணாம வளர்ச்சி தான் 2009 ஓசூர் 1 வந்தது. இப்போ எல்லாரோட என்னன்னா இந்த ஏஎல்டிஎஸ்னால தான் வேலை பளு ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை பரவலாக எல்லாருமே சொல்லின்னு இருக்காங்க. ஆப்போசிட்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுக்க காரணம் அதற்கு காரணகர்த்தா அவங்க தான். 2006
மினிட் கான்செப்டில் போட்டாங்க. 430 நிமிஷம் வேலை செய்யணும்னு 800 போட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக ஓசூரில் போடும்போது தலைவர் போடும்போது என்ன பண்ணாருன்னா 480 70 நிமிஷம் அவங்களோட இயற்கை உபாதை இதுக்கெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு 410 நிமிஷமாக போட்டார். ஆனால் எங்களுக்கு போட்டது வந்து மோஸ்ட். தலைவர் இங்கே போடும்போது மோஸ்டோட கணக்கு என்னன்னா 4 miles per hour. அதாவது 4 மைல் ஒருத்தரால் ஒரு மணி நேரத்துக்கு நடக்க முடியும்னா அவனோட எனர்ஜி என்ன செலவாகுதோ அது அந்த அளவுக்கு 800 போட்டாங்க. ஆனால் ஓசூரில் போடும்போது தலைவர் போடும்போது 3 miles per hour தான் போட்டார். ஆனால் தான் அசோக் லைலண்ட் டைம் ஸ்டாண்டர்டு நான் மாறிச்சு. ஆனால் அது 410க்கு தான், எங்களுக்கு போடும்போது 430. அதில் என்ன பண்ணாருன்னு சொன்னால் 2009 நம்மளுக்கு லே ஆஃப்லாம் வரும்போது சேலரி நிறைய குறைஞ்சது. இன்சென்டிவ் தான் நம்மளுக்கு வந்து அப்போ பேலன்ஸ் பண்ணிடுச்சு ஃபேமிலியை நடத்துறதுக்கு. அதனால் இன்சென்டிவை அலோன் பண்ணது தலைவர் அவருக்கு. அதை காரணமாக வச்சு இதை பண்ணணும்னு பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மூல காரணம் ஓசூர் 800 போட்ட 2006 தான். ஆனால் அந்த ஏஎல்டிஎஸ்னால பலு ஏறிச்சுன்னு சொன்னவங்க 2017 21 வந்து 10% வந்து ப்ரொடக்ட் வச்சு பாருங்கள். ஏஎல்டிஎஸ்னால உற்பத்தி உயர்ந்துச்சுன்னு சொன்னவங்க 10% வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணாங்க. ஆனால் நம்ம 2014 என்ன பண்ணோன்னு சொன்னால் 430 440 10 நிமிஷம் அவங்க ஓசூரில் போட்டதுனால 800 போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அந்த உற்பத்தி உயர்வு பண்ணோம். இதெல்லாம் பார்க்கும்போது தலைவர் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போயிருக்கோம். அவன் பண்ண தவறெல்லாம் நம்ம கட்டி காப்பாற்றி அதுலேருந்து எப்படி எடுத்துன்னு வர முடியும் எல்டிஎஸில் அப்படின்றத நம்ம எடுத்துன்னு போய் கரை சேர்த்துருக்குறோம். ஒவ்வொரு முறையும் அவங்க பண்ண தப்பை கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. ஆனால் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஏழியராக முடிச்சிடுவோம். இது வந்து ஒரு ஆசை காட்டுற மாதிரி. அதை தான் நான் ஏற்கனவே ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஆசை காட்டுறாங்க. ஆசைக்கு துணை போகாதீங்க அப்படின்றதுனால தான் அதை சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாரும் இந்த நேரத்தில் சேர்ந்துருக்கீங்கன்னும் போது இது தவறான எண்ணம் வந்து எல்லாருக்கும் போய்கினே இருக்குது. ஏஎல்டிஎஸ் போட்டது தலைவருக்கு. ஏஎல்டிஎஸ்க்கு முன்னால் வந்து 2006 திரு மைக்கேல் அவர்கள் அங்கே போட்டார். அந்த போட்டதோட இதுதான் இங்கே வந்தது. தொடர்ச்சியாக இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. 2021 என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் 800 2017 வரைக்கும் டைரக்ட் எம்ப்ளாயில் ஒரு எம்ப்ளாயி கூட அப்ரெண்டிஸ் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. 17க்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அப்ரெண்டிஸாக அலோவ் பண்ணாங்க. இப்போ 2021 யார் இறந்தாலும் என்ன ஆனாலும் சரி ஃபுல்லாகவே அப்ரெண்டிஸை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அதோட இது வந்து இப்போ 225 பேர்கிட்ட நேரடி உற்பத்தியில் எங்கள் இடத்துல அவங்க வந்து அப்ரெண்டிஸ் வேலை செய்கிற சூழ்நிலைக்கு உண்டாயிருக்கு. இதெல்லாம் மாற்றணும், எல்லாம் கரெக்ட் பண்ணணும். நேரடி வேலையில் தொழிலாளர் தான் இருக்கணும்னு சொன்னால் அதை மாற்றுற சக்தி திரு ஆர்கே அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த நேரத்தில் அதை குறியாக வச்சு அடுத்த வரப்போகிற தேர்தல் அனைத்திலையும் அவர் ஆர்கே அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டுமே நம்மளோட வாழ்க்கை வந்து வளமாக மாறும். நீங்கள் கேட்குற சம வேலைக்கு சம ஊதியம் இதெல்லாம் வென்றெடுக்கணும்னு சொன்னால் வருங்காலங்களில் அவரோட தலைமை முழுமையாக இதே மாதிரி இப்போ அவர் வந்தார். இப்போ நான் ஒர்க்கிங் டேக்கு முழுமையான பேமெண்ட் எதனால் கிடச்சிது, அவர் இருந்ததுனால தான் கிடச்சிது. இன்சென்டிவ் பாதி வாங்கிட்டோம், முழுமையாக இப்போ கிடச்சிது அவர் வந்த பிறகு தான் வந்தது. இப்போ வருங்காலங்களில் நேரடி உற்பத்தியில் தொழிலாளர் தான் வேலை செய்யணுன்ற ஒரு முழு எண்ணம் எல்லாருக்கும் வரணும்னா அதை வந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு ஆர்கே அவர்கள் தான். அதான் அந்த தலைமையை நம்ம எடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வருங்காலம் நம்ம சன்னதி அனைவரும். இப்போ நம்ம ஏற்கனவே இயக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம், நிரந்தர வேலையில் நிரந்தர ஆட்களை வைக்கணும், கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு வாழ்வூதியம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம இயக்க அறிக்கையில் சொன்னால் கூட அதை வென்றெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு வந்து இதெல்லாம் நம்ம அவரை ஜெயிக்க வைக்கும் பட்சத்தில் மட்டுமே வந்து நம்மளுக்கு சாத்தியமாகுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சனுக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் தலைவருடைய பிறந்தநாளை ஒட்டி தொழிற்சங்க ஜனநாயக நாளை முன்னிட்டு தலைவரை கௌரவிக்கின்ற சங்கங்கள் வரிசையாக வந்து தலைவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, தலைவரை கௌரவிக்கும் விதமாக
முதலில் வெளியூர் தோழர்களும், பிறகு கூட்டணி தோழர்களும், பிறகு ஓசூரில் இருக்கக்கூடிய சகோதர சங்க தோழர்களும், பிறகு நலமன்ற தோழர்களும் கௌரவிக்க வரிசைகரமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அதிகமாக ஆட்கள் ஏற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். டேம்லர் நிறுவனத்திலிருந்து அந்த சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் தோழர்கள் தலைவரை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக ஓசூர் யூனிட் 1 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தலைவர்கள், அண்ணா தொழிற்சங்கம். அடுத்ததாக எண்ணூர் இந்திய தேசிய காங்கிரஸ் தோழர்கள் தலைவரை கௌரவிக்கிறார். தோழர்களே, வெளியில் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஸ்கட்டும் தேநீரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து 10 நிமிடத்திற்குள் அந்த தேநீர் இடைவெளியை நிறைவு செய்து அடுத்ததாக தலைவர் பேச்சு இருக்கிறதால் தோழர்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக டாஃபே தொழிலாளர் முன்னணி மதுரையில் இருந்து வந்திருக்கிறார். அந்த தோழர்கள் தலைவரை கௌரவிப்பார்கள். தோழர்களே, ஓசூர் விழாக்குழுவினர் அங்க டீ சாப்பிட்ற இடத்துல தயவு செய்து கூட்டத்தை சரியாக கையாண்டு அனைவருக்கும் டீ. விழாக்குழுவினர் அங்க டீ சாப்பிட்ற இடத்துல சரியாக அவர்களை கையாளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பல்லாவரம் ஜி தோழர்கள் தலைவரை கௌரவிக்கிறார்கள். ஓசூர் வெண்டிண்டியா தோழர்கள் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்கள். சென்னை வெண்டிண்டியா, ஓசூர் வெண்டிண்டியா தோழர்கள் தலைவரை மரியாதை செய்கிறார். முடிச்ச ஒன்று அடுத்ததாக சென்னை எம்ஆர்எஃப் தோழர்கள் தலைவரை கௌரவிக்கிறார்கள். எம்ஆர்எஃப் தோழர்கள், சென்னை எம்ஆர்எஃப் தோழர்கள். அடுத்ததாக யூனிட் 1 கோவை LMW யூனிட் 1 நலமன்றத்தின் சார்பாக தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள்.
அடுத்ததாக தலைவருக்கு யூனிட் 1 CITU சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அசோக்லேண்ட் யூனிட் 1 CITU சார்பாக தலைவரை மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக யூனிட் 2 டாக்டர் MGR பேரவை தொழிலாளர் சார்பாக தலைவருக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. யூனிட் 2 MGR பேரவை சார்பாக தற்போது தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக யூனிட் 2 CITU தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். யூனிட் 2 அசோக்லேண்ட் யூனிட் 2 CITU தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார். யூனிட் 2 CITU தோழர்கள் அடுத்து 800 CITU தோழர்கள் தலைவரை மரியாதை செய்கிறார்கள். நானே கொடுத்துட்றேன், இருங்க, அவன் முடிக்கட்டும். முடிச்சோடனே நீங்களே சொல்லிடுங்க, உங்கள் வாயிலே சொல்லுங்க. என்னன்னு அடுத்ததாக 800 CITU தோழர்கள் 800 அசோக்லேண்ட் CITU தோழர்கள் தலைவரை மரியாதை செய்கிறார்கள். தலைவருக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சியை தயவுசெய்து விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் டீ சாப்பிடக்கூடிய தோழர்கள் டீ சாப்பிட்ட உடனே இங்கே வந்து ஸ்டேஜில் உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இருக்கையில் உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 800 அசோக்லேண்ட் CITU தோழர்கள் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக கோவை LMW 1 சங்கத்தை சார்ந்தவர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். கொஞ்சம் இருங்க, அப்படியே போனீங்கன்னா யார் யூனிட் 2 அடுத்ததாக கோவை LMW யூனிட் 2 தொழிலாளர் நலமன்றத்தின் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சென்னை ஆலந்தூர் ராணே இன்ஜினியரிங் இன்ஜின் வால்ஸ் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இன்ஜின் வால்ஸ் தோழர்கள் சென்னையில் இருந்து தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள். ராணே இன்ஜின் வால்ஸ் தோழர்கள். சென்னை ஆலந்தூர் இன்ஜின் வால்ஸ் ராணே தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள்.
அசோக் லைலாங் யூனிட் 3 சிபிபிஎஸ்ஸின் இன்றும் என்றும் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர்களுக்கு சிபிபிஎஸ் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இன்றும் என்றும் என்றென்றும் யூனிட் 3 யூனிட் 2 சிபிபிஎஸ் தோழர்கள் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சென்னை எண்ணூர் அசோக் லேலண்ட் ஃபவுண்டரி டிவிஷன் சங்க நிர்வாகிகள் மற்றும் அங்கே ஃபவுண்டரி டிவிஷன் தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக எண்ணூர் ஃபவுண்டரி சென்னை எண்ணூர் ஃபவுண்டரி தோழர்கள் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக எண்ணூர் ஃபவுண்டரி சங்கம் மற்றும் மன்ற தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அசோக் லேண்டன் எண்ணூர் அசோக் லேலண்ட் ஃபவுண்டரி டிவிஷன் சங்க நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி தோழர்கள் சார்பாக தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சென்னை எண்ணூர் அசோக் லேலண்ட் தொழிலாளர் நலமன்றத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சென்னை எண்ணூர் அசோக் லேலண்ட் தொழிலாளர் நலமன்றத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு தற்போது மரியாதை செய்யப்படுகிறது. தயவுசெய்து கூட்டம் கூட வேண்டாம். முடிந்த தோழர்கள் தயவுசெய்து மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செய்து முடித்த தோழர்கள் தயவு செய்து கூட்டம் கூடாமல் மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை எண்ணூர் அசோக் லேலண்ட் தொழிலாளர் நலமன்றத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆங்காங்கே டீ சாப்பிட சென்ற தோழர்கள் டீ இடைவெளி நேரத்தை முடிந்தவுடன் இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக தலைவர் அவர்கள் பேச உள்ளார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவருக்கு 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 அடுத்ததாக கோவை
எல்சிசி யூனிட் 1 யூனிட் 3 தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தோழர்கள் மரியாதை செய்ய வேண்டியுள்ளது. அடுத்ததாக கோவை எல்சிசி யூனிட் 1 யூனிட் 3 தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தலைவருக்கு மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து சிறிது இடைவெளி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் மரியாதை செய்ய உள்ளார்கள். வேறு விடுபட்ட தோழர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை கேசிபி தொழிலாளர் ஒரு நிமிஷம். சென்னை கேசிபி தொழிலாளர்